மனநலம் சரியில்லாத நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை கத்தியால குத்தி கொன்னுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா தான் அந்த நாட்டோட தம்புரானா இருப்பாரு. இது பிடிக்காத அவங்க அண்ணனுங்களுடைய நம்ம ஹீரோயினோட அப்பாவை குத்தி கொன்னுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே கடுப்பான ஹீரோயினும் தான் அப்பாவை இப்படி கொண்டவங்களை அடிச்சு சாவடிக்கணும்னு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இதெல்லாம் பிரசன்ட்ல யோசிச்சு பாக்குற ஹீரோயினுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. ரொம்பவே அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பலஸ்தான் ஞாபகம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டருமே இப்படி எல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப நம்ம ஹீரோயினுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க பாக்குறாரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயுமே பிடிச்சு வச்சு அவருக்குமே கரண்ட் ஷாக் கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல்லா அவங்க பலசுல ஞாபகம் வந்துருது. அவங்க கலருக்கு கில்லாடியா இருக்கிறதுனால எப்படியோ ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து அந்த டாக்டரை அடிச்சு போட்டு இப்ப 2 பேருமே அங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க தப்பிச்சு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு புதுசா ஒரு ஆபீசர் வராரு. வந்தவரு நான் தான் சென்னையில இருந்து வந்து சைக்காட்ரிஸ்ட்னு சொல்றாரு. இதை கேட்டு அந்த டாக்டருமே ஷாக் ஆயிராரு. இப்போதான் அங்க இருக்காங்க ஏற்கனவே நம்ம ஹீரோ தான் சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லிட்டு இங்க வந்திருந்தாருன்னு சொல்றாங்க. அவரோட போட்டோவை பார்த்து அந்த ஆபீசருமே இவனா சைக்காட்ரிஸ்ட், இவனும் ஒரு பைத்தியம் தான், என்கிட்ட ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போதான் எல்லாருக்கும் உண்மையே தெரியுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அத்தை பையனா தான் ஹீரோ இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயினை அடிக்கிறத பார்த்து அவருமே டென்ஷனாங்கிறது எல்லாருமே போட்டு தள்ளி இருப்பாரு. தான் பையனே இப்படி கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அத்தை தான் 2 பேருமே பிரிச்சு வேற வேற காப்பகத்துல போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பேர்ல பல கோடி சொத்து இருக்கும். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டருமே நம்ம ஹீரோயினுக்கு பழசு எல்லாத்தையுமே மறக்க வச்சு தான் பொண்ணு மாதிரியே வளர்த்து அந்த எல்லா சொத்தையுமே அடையணும்னு நினைச்சிருப்பாரு. இப்படியோ நம்ம ஹீரோயினுக்கு காப்பகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே அவரை காப்பாத்தணுங்கிறதுக்காகவே சைக்காட்டிஸ்ட் மாதிரியே வேடம் போட்டு வந்து நம்ம ஹீரோயினை தப்பிக்க வச்சிருந்திருப்பாரு. கடைசியா மனநலம் சரியில்லாத இவங்க 2 பேருமே சேர்ந்து எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடறாங்க.